எழுத்து வரிசையில் விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்க. தொடர்ச்சியா இருக்கக்கூடிய எழுத்துக்களை பாருங்க. டி, ஜி, கே 3, 4, 5ஆம் இடத்துல இருக்கு. இப்ப டி இருந்து ஜி எத்தனை எழுத்துக்கள் தள்ளி இருக்குன்னு பாருங்க. டி இருந்து 3வது எழுத்து ஜி, ஜி இருந்து 4வது எழுத்து கே, கே இருந்து 5வது எழுத்துக்கு போங்க. பி வந்துருச்சா? அப்ப 6, 5, 4, 3 அப்படின்னா அடுத்தது 2ஆ இருக்கணும், அடுத்தது 1ஆ இருக்கணும். அப்ப முதல்ல இருக்கிறத பாருங்க, அப்படித்தானே? அப்ப ஏ இருந்து ஒரு எழுத்து பி 2வது பொசிஷன்ல நமக்கு கிடைக்கிறது பி, 6வது பொசிஷன்ல நமக்கு கிடைக்கிறது பி. ஏ இருந்து 7வது எழுத்து ஹெச். நான் என்ன நினைக்கிறேன், இங்க குறைஞ்சிட்டே போற மாதிரி எனக்கு தோணுது, அதனால ஒரு ட்ரையல் பண்றேன். அப்ப ஹெச்ல இருந்து 6வது எழுத்தா 3rd பொசிஷன் இருந்து அதுல இருந்து 5வது எழுத்தா எஸ் இருக்கா அப்படின்னு ஒரு செக் மட்டும் பண்ண போறோம். ஹெச்ல இருந்து 6வது எழுத்து என், அதுதான் 3rd பொசிஷனா இருக்கலாம். இப்ப 5வது எழுத்து எஸ் இருக்கான்னு பார்த்தா ஆமா, கரெக்டா இருக்கு. சோ 3rd பொசிஷன்ல வர வேண்டிய எழுத்து என் தான். சோ 7, 6, 5, 4, 3 அப்படின்னு அந்த எழுத்துக்களின் அப்ரோச் குறைஞ்சுக்கிட்டே வருது. சோ எஸ்க்கு அப்புறம் 4வது எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டபிள்யூ. சோ 3rd பொசிஷன்ல என், 5th பொசிஷன்ல டபிள்யூ. எம்ல இருந்து ஒரு எழுத்து தள்ளி என், என்ல இருந்து ஒரு எழுத்து தள்ளி ஓ, ஓல இருந்து 3 எழுத்துக்கள் தள்ளி ஆர். இப்ப பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்கு? 1, 1, 3 அப்படி இருக்கு. இப்ப ஆர் எஸ் டி ல 1, 1 வந்துருச்சு. அப்ப 3 வரணும்னா டி ல இருந்து 3 எழுத்து தள்ளினா டபிள்யூ, டபிள்யூல ஒரு எழுத்து தள்ளினா எக்ஸ், எக்ஸ்ல ஒரு எழுத்து தள்ளினா ஒய். இப்ப 7th, 8th, 9th பொசிஷனுக்கு வர வேண்டிய எழுத்து என்னவா இருக்கு? டபிள்யூ எக்ஸ் ஒய். இப்ப அடுத்தும் பேட்டர்ன் அப்படித்தானே வரணும். ஒய்ல இருந்து 3வது எழுத்து பி, பிக்கு அடுத்த எழுத்து சி, சிக்கு அடுத்த எழுத்து டி. அப்ப 7th, 8th, 9th பொசிஷன்ல வர வேண்டிய எழுத்துக்கள் டபிள்யூ எக்ஸ் ஒய். இப்ப இங்க பிக்கும் சிக்குமான தொடர்பு என்ன? +1. சிக்கும் ஈக்குமான தொடர்பு என்ன? +2. அதே மாதிரி இங்க பிக்கும் கியூக்குமான தொடர்பு +1, கியூ எஸ் கான தொடர்பு +2, எஸ் டபிள்யூ கான தொடர்பு +4. அப்ப என்ன பேட்டர்ன் வருது? 1, 2, 4 பேட்டர்ன் வருது. இங்க பிசிஇ ல 1, 2 வந்துருச்சு. 4 என்ன? ஈக்கு அப்புறம் 4th லெட்டர் ஐ. திரும்ப 1, 2, 4 பேட்டர்ன் வரணும். சோ ஐ ல இருந்து 1, சோ ஜே, ஜே ல இருந்து 2வது எழுத்துக்கு போகணும் எல், எல் ல இருந்து 4வது எழுத்துக்கு போகணும், அது பி. நமக்கு கிடைக்கிற எழுத்துக்கள் ஐ, ஜே, எல். இ, எல், ஆர், டபிள்யூ, ஏ 6வது பொசிஷன்ல வரவேண்டிய எழுத்து என்ன? இ இலிருந்து 7 எழுத்துக்கள் தள்ளி எல், எல் இருந்து 6 எழுத்துக்கள் தள்ளி ஆர், ஆர்ல இருந்து 5 எழுத்துக்கள் தள்ளி டபிள்யூ, டபிள்யூல இருந்து 4 எழுத்துக்கள் தள்ளினா ஏ, அதாவது இசட் முடிஞ்சதும் ஏல ஆரம்பிக்கணும். ஏ இருந்து 3 எழுத்துக்கள் தள்ளினா நமக்கு கிடைக்க வேண்டிய எழுத்து என்ன? டி. அதுதான் 6th பொசிஷனுக்கு வர வேண்டிய எண். பி, கே, ஆர், டபிள்யூ, இசட் 6th பொசிஷன்ல வர வேண்டிய எழுத்து என்ன? பி இலிருந்து 9வது எழுத்து கே, கே இலிருந்து 7வது எழுத்து ஆர், ஆறிலிருந்து 5வது எழுத்து டபிள்யூ, டபிள்யூல இருந்து 3வது எழுத்து இசட். அப்ப இசட்டுக்கு அப்புறம் எத்தனாவது எழுத்து கண்டுபிடிக்கணும்? அடுத்த எழுத்து தான், அதாவது 1வது எழுத்து 1. சோ இசட்டுக்கு அடுத்த எழுத்து ஏ, 6வது பொசிஷன்ல வர வேண்டிய எழுத்து ஏ.
இங்க 1ஐயும் 3ஐயும் கனெக்ட் பண்ணுங்க, AB. 3ஐயும் 5ஐயும் C. 5ஐயும் 7ஐயும் D. அப்ப 7ஐயும் 9ஐயும் கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு அங்க இருக்க வேண்டியது E. அதே மாதிரி ஈவன் நம்பர் பொசிஷனை பூரா கனெக்ட் பண்ணுங்க. ZY 1 ரிவர்ஸ்ல போகுது, YX ரிவர்ஸ்ல போகுது, XW ரிவர்ஸ்ல போகுது. சோ W முன்னாடி இருக்கக்கூடிய எண் என்னமா இருக்கும்? வெரி குட், V. அதுதான் 10வது பொசிஷன்ல. சோ 9 மற்றும் 10வது பொசிஷன்ல இருக்க வேண்டிய எழுத்துக்கள் E and V. கொஞ்சம் ஆட் ஈவன் கனெக்டிவிட்டியோட தான் இருக்கு. இப்ப ஆட் பொசிஷன் எல்லாத்தையும் பாக்குறீங்க. F க்கு அப்புறம் J 4 எழுத்து தள்ளி, J க்கு அப்புறம் M 3 எழுத்து தள்ளி, M க்கு அப்புறம் O 2 எழுத்து தள்ளி, O க்கு அப்புறம் என்ன வரணும்? 1 எழுத்து தள்ளினா P. ஈவன் பொசிஷன் பாருங்க. C க்கு அப்புறம் I 6 எழுத்து தள்ளி இருக்கு, I க்கு அப்புறம் N 5 எழுத்து தள்ளி இருக்கு, N க்கு அப்புறம் R 4 எழுத்து தள்ளி இருக்கு. இப்ப இது டிசெண்டிங் ஆர்டர்ல வர்ற கவுண்டிங் மாதிரி இருக்கு. சோ 6க்கு அப்புறம் எத்தனாவது எழுத்து அங்க இருக்கணும்? 3வது எழுத்து இருக்கணும். சோ அங்க இருக்க வேண்டிய எழுத்து U. சோ 9th பொசிஷன்ல P, 10th பொசிஷன்ல U. முதல் பொசிஷன்ல இருக்கிற எல்லா எழுத்துக்களையும் பாருங்க, 2வது பொசிஷனையும் பாருங்க. அந்த 3 எழுத்துக்களும் 2 எழுத்து தள்ளி அப்படியே பிளேஸ் ஆயிருக்கும். F க்கு அப்புறம் 2வது எழுத்து H, E க்கு அப்புறம் 2வது எழுத்து G, D க்கு அப்புறம் 2வது எழுத்து F. அதே மாதிரிதான் அடுத்த பொசிஷன்லயும் J, I, H. இப்ப 4th பொசிஷன்ல நம்ம என்ன எழுத்துக்கள் வரும்னு கண்டுபிடிக்க போறோம். J க்கு அப்புறம் 2வது எழுத்து L, I க்கு அப்புறம் 2வது எழுத்து K, H க்கு அப்புறம் 2வது எழுத்து J. சோ L, K, J அப்படிங்கறதான் 4th பொசிஷன். இதையே அடுத்ததையும் பார்த்துட்டோம்னா சாட்டிஸ்ஃபை ஆகுதா? எஸ். இந்த LKJக்கு 2வது எழுத்துக்களுடைய தொகுப்பு NML. சோ 5th பொசிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. 4th பொசிஷன்ல இருக்க வேண்டிய எழுத்து LKJ. என்ன ஜம்பிங் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். RST ல இருந்து XYZ பார்த்தோம்னா 4 எழுத்துக்கள் ஜம்ப் ஆகி ஒரு தொகுப்பா இருக்கு. அப்ப இதே 4 தான் மத்ததுலயும் இருக்கா செக் பண்ண போறோம். FGH ல அடுத்த 4வது எழுத்துக்களின் தொகுப்பு என்னன்னு பார்த்தோம்னா LMN. LMN ல அடுத்த 4வது எழுத்துக்களின் தொகுப்பு என்னன்னு பார்த்தோம்னா RST. சோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து 3rd பொசிஷன் ஈஸியா டிராவல் ஆகுது. சோ செகண்ட் பிளேஸ்ல இருக்க வேண்டிய எழுத்துக்களின் தொகுப்பு LMN. OPQ, STU, XYZ 4th பொசிஷன்ல என்ன எழுத்துக்களின் தொகுப்பு வர வேண்டும் அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்கணும். சோ OPQ ல இருந்து 2வது பொசிஷனுக்கு எல்லா எழுத்துக்களையும் தள்ளனோம்னா STU. STU ல இருந்து 3வது பொசிஷனுக்கு எல்லா எழுத்துக்களையும் தள்ளனோம்னா XYZ, அதாவது 3 எழுத்துக்கள் தள்ளி. XYZ ல இருந்து அப்ப எத்தனை எழுத்துக்கள் தள்ளனா 4வது பொசிஷன் போகும்? 4 எழுத்துக்கள் தள்ளனா. சோ 4th பொசிஷன்ல இருக்க வேண்டிய எழுத்துக்களின் தொகுப்பு DEF. இதுல ஒரு விஷயத்த பாருங்க, 2 எழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து. அப்ப 5வது பொசிஷன்ல நமக்கு வர வேண்டிய எழுத்துக்களின் தொகுப்புல 6 எழுத்துக்கள் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்குவோம். CD இருக்கு. D ல இருந்து 2வது எழுத்து F. F ல இருந்து வரிசையா 3 எழுத்துக்கள் எழுதிக்கிறோம். FGH. H ல இருந்து 2வது எழுத்து J. J ல இருந்து வரிசையா 4 எழுத்துக்கள் எழுதிக்கிறோம். JKLM. M ல இருந்து 2வது எழுத்து O. OPQRS 5 எழுத்துக்கள் எழுதிக்கிறோம். S ல இருந்து 2வது எழுத்து என்ன வரும்? U. அப்ப UVWXYZ. அங்க 6 எழுத்துக்கள் எழுதணும். சோ 5th பொசிஷன்ல வர வேண்டிய எழுத்துக்கள் UVWXYZ. HI, MNO, STUV. 4th பொசிஷன் கொடுக்கப்படல, அதைத்தான் கண்டுபிடிக்கணும். 5th பொசிஷன்ல HIJKLM. இப்ப 4th பொசிஷன்ல வர வேண்டிய எழுத்துக்களின் தொகுப்புகள்ல எழுத்துக்களின் எண்ணிக்கை 5. சோ HI, ஐக்கு அப்புறம் 4வது எழுத்து M. MNO வரிசையா எழுதிக்கிறோம். O ல இருந்து 4வது எழுத்து S. STUV
வில இருந்து நான்காவது எழுத்து இசட். சோ அங்க வர வேண்டியது ZABCD என 5 எழுத்துக்களின் தொகுப்பு. டி இருந்து நான்காவது எழுத்து HIJKLM. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ 4th பொசிஷன்ல வரவேண்டிய எழுத்துக்களின் தொகுப்பு ZABCD. இங்க 2 எழுத்துக்கள், 2வது பொசிஷன் கொடுக்கப்படல. 3வது பொசிஷன்ல 4 எழுத்துக்கள், அப்புறம் 5 எழுத்துக்கள், அப்புறம் 6 எழுத்துக்கள். அப்ப 2வது பொசிஷன்ல 3 எழுத்துக்கள் வரணும். 3வது பொசிஷன்ல இருந்து என்ன ரிலேஷன் இருக்குன்னு பாருங்க. CDEF, Fல இருந்து 4வது எழுத்து J, JKLMN, Nல இருந்து 5வது எழுத்து S. அப்ப Cங்கிறது முன்னாடி 3 எழுத்துக்களுக்கு முந்தையதா இருக்கணும். அப்ப 2 எழுத்து 3 எழுத்து ஜம்பிங்ல அது இருக்கணும். சோ Vல இருந்து 2வது எழுத்து என்ன? X. சோ XYZ. Zல இருந்து 3வது எழுத்து என்ன? C. சோ இந்த ஃபுல்ஃபில் பண்ணுது. சோ 2வது பொசிஷன்ல இருக்க வேண்டிய எழுத்துக்களின் தொகுப்பு XYZ. இப்ப பொசிஷன் 1ஐயும் பொசிஷன் 4ஐயும் பாருங்க. 4க்கு அப்புறம் 7 பாருங்க, 7க்கு அப்புறம் 10 பாருங்க. எப்படி வருது? ஒவ்வொரு எழுத்துக்கள் கூடி வருது. A, B, C, D. அப்ப கடைசியா நமக்கு 13வது பொசிஷன்ல வரவேண்டிய எழுத்து என்னவா இருக்கும்? E. ஏன்னா ஒரு எழுத்து தள்ளி. MNOP, அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கள் தள்ளி வருது. அப்ப Pக்கு அப்புறம் வர வேண்டிய எழுத்து என்ன? Q. இதுதான் 14வது பொசிஷன்ல இருக்க வேண்டிய எழுத்து. VWXY வரிசையா தான் வருது, ஒவ்வொரு எழுத்துக்கள் தள்ளி வருது. சோ 15வது பொசிஷனுக்கு வர வேண்டிய எழுத்து ஒரு எழுத்து தள்ளணும்னா Z. சோ கடைசி 3 பொசிஷன்ல இருக்க வேண்டிய எழுத்துக்கள் EQZ. R எழுத்து கொடுக்கப்படல. S எழுத்து கொடுக்கப்படல. இன்னொரு எழுத்தும் கொடுக்கப்படல. R ஒரு எழுத்து கொடுக்கப்படல. R. இப்ப இங்க விடுபட்ட எழுத்துக்களை பாருங்க. எப்படி இந்த சீக்வன்ஸ் இருக்குன்னா RRSR அப்படின்னு போட்டா இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. சோ அதை போட்டு ஃபில் பண்ணுங்க. வரவேண்டிய இடங்கள் இருக்கக்கூடிய எழுத்துக்களை மட்டும் பாருங்க. RRS. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. BC எழுத்து கொடுக்கப்படல. BC எழுத்து கொடுக்கப்படல. BC எழுத்து கொடுக்கப்படல. B இன்னொரு எழுத்தும் கொடுக்கப்படல. BB. இப்ப இந்த எழுத்துக்கள் எல்லாம் எப்படி ஃபில் ஆயிருக்குன்னு பாருங்க. BCBன்னு ஃபில் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு. BCB, 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 BCB அப்படின்னு போட்டுட்டே வந்தோம்னா வரவேண்டிய இடங்கள் இருக்கக்கூடிய எழுத்துக்களை மட்டும் பாருங்க. BB, BC. ஆப்ஷன் B ல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க.